கடையில் முன்ன மாதிரி இப்போது ப்ராஃபிட்டே இருக்க மாட்டேங்குது பிரியா. ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கு. திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுறது கூட அமௌண்ட் இருக்க மாட்டேங்குது. பத்தாவதுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை 2 மாதமாக சம்பளம் கூட முழுசாக கொடுக்க முடியல. என்ன சொல்ல வர? உங்ககிட்ட இருக்க ஜுவல்ஸ் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா இந்த டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிரியா. நான் அடுத்த மாதமே அதை திருப்பி தந்துடுறேன். எந்த நம்பிக்கையில் நான் தருவேன்னு எதிர்பார்க்குற சூர்யா? ப்ளீஸ் பிரியா. ஏற்கனவே எங்க வீட்டில் போட்ட பாதி நகையை வாங்கிட்டு போயிட்டு இப்போ வரைக்கும் நீ மீட்டு தரல. அந்த கடை தான் ஓடலன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு சூர்யா அதே கட்டிட்டு அலற? 1.5 வருஷமாக தான் பிரியா அப்படி இருக்குது. இதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்துச்சு. இதுக்கு மேலே அந்த கடை ஓடன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை சூர்யா. தயவு செஞ்சு அதை விட்டுட்டு வேற என்ன பண்ணலான்னு யோசி. இது ஒரு டைம் பிரியா, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு. முடியாது சூர்யா. எங்க அம்மா இப்பவே பாதி நகை எங்கெங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு மேலே இதையும் கொடுத்துட்டு என்னால சமாளிக்க முடியாது. அவங்க என்ன எதுவும் நினைக்க மாட்டாங்க, முன்னதான் கேவலமா பேசுவாங்க. வார்த்தை அளந்து பேசு பிரியா. என்னமோ நான் நகையெல்லாம் எடுத்துகிட்டு போய் குடிச்சிட்டு ஊர் சுற்றிட்டு இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். நமக்காக தாண்டி எல்லாம் செலவு பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு உதவியாக இருக்கும் தான் நகையை வாங்கி வச்சுருக்கோம். இப்படி பீரோக்குள்ளே பூட்டி வச்சுக்க கிடையாது. நீ என்ன சொல்ல நான் தரப்போறது இல்லை சூர்யா. அதில் போட்டதான் லாஸ் ஆகுதுன்னு தெரியுதுல்ல, பட்டம் திருந்தலன்னா எப்படி? பிரியா, பிஸ்னஸில் லாஸ் வரதாண்டி செய்யும். அதுக்காக அதை அப்படியே விட்டுற முடியுமா என்ன? அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு யோசிக்கணும். அதை விட்டுட்டு அதை அப்படியே இழுத்து மூட்டுறது முட்டாள்தனம். என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது சூர்யா. ரிஸ்க் இல்லாத வேலை இங்கே என்ன இருக்குது? எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த தடவை கடை பழைய நிலைமைக்கு திரும்ப வந்துடும். லைஃப்பில் கஷ்டமான சுச்சுவேஷன் இருக்கும்போது சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு யார் வேணால் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் நீயே என்னை நம்ப மாட்டேன்னு நினைக்கும் போது தான் கஷ்டமாக இருக்குது பிரியா. இந்த ஒரு தடவை ஹெல்ப் பண்ணு. சரி விடு பிரியா, நீ ஒன்றும் நகை தர வேணாம், நான் பார்த்துக்கிறேன். உங்ககிட்ட வாங்கின நகையை நான் 1 மாதம் டைம் கொடு, நான் திருப்பி தந்துடுறேன்.